அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நாங்களும் இறைவன் அருளால் அனைவரும் நலமுடன் உள்ளோம். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னாக்கா, பிஸ்னஸ் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். வியாபாரம் தொடங்கணும். வியாபாரம் அல்ஹம்துலில்லாஹ் சில பேருக்கு நல்ல ஸ்மூத்தாக வியாபாரம் போகும். அது ஆரம்பத்திலிருந்தே நல்ல விதமாக போய் அது நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். படிப்படியாக முன்னேறி வந்துடுவாங்க. சில பேருக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு டவுன்ஃபால் இருக்கும், கொஞ்சம் வீழ்ச்சி இருக்கும், நஷ்டத்தில் போகும். இருக்க 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 அதை இம்ப்ரூவ் ஆகி கொஞ்சம் காலப்போக்கத்தில் அது என்னவாகும்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அவங்களுக்கும் பிஸ்னஸ் ஓரளவுக்கு சக்ஸஸில் போகும். சில பேருக்கு கொஞ்ச காலம் வெற்றியை கொடுக்கும், கொஞ்ச காலம் தோல்வி கொடுக்கும், மறுபடி வெற்றி வரும், தோல்வி வரும், மாறி மாறி வரும். சில பேருக்கு சுத்தமாக ஒரு தோல்வியாகவே போயிடும். அந்த பிஸ்னஸை இழுத்து மூடக்கூடிய அளவுக்கு நஷ்டம் ஆயிடும். ஏன் அது ஏற்படுது? என்ன காரணங்கள்? அப்படி யாருக்கும் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா என்ன காரணங்கள் நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா? என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல நம்ம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு அது ரீசன் தெரியணும். நம்ம எதுக்காக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்கான தேவை என்ன வந்தது அப்படின்னு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இப்போது பிள்ளைங்க படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, மேற்படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ண போகிறாங்க. அங்கே இன்னொருத்தருக்கு வேலை செஞ்சு கொடுத்து சம்பளம் வாங்குறாங்க, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே. இப்போது சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப காலம் வெளியில் வேலை கிடைக்காது. ஸோ அப்போ அவங்க ஒரு முடிவெடுப்பாங்க. என்ன அப்படின்னாக்கா, சூழ்நிலை காரணமாக கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும், ஒரு வேலை நம்ம எதிர்பார்க்குற கம்பெனியை நம்ம ரீச் பண்ணுற வரைக்கும் நம்ம அது வரைக்கும் நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு சம்பாத்தியம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சின்ன லெவலில் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ஒரு கேட்டகரி. இன்னொன்று யார் எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ அவங்களுக்கு சரியான அளவு படிப்பு இல்லை. ஒரு நிறுவனத்தில் போய் சேருவதற்கு சரியான அளவு படிப்பு இல்லை. வெளியில் வேலைக்கு போனால் சின்ன சின்ன வேலைகள் தான் கிடைக்குது. நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு அங்கே சம்பளம் கிடைக்கல. நம்மளோட தேவைகளை, குடும்பத்தை நகர்த்துவதற்கு வரக்கூடிய அந்த பணம் சரியானதாக பத்தலை. அப்படிங்கும் போது அந்த சுச்சுவேஷனில் ஏன் நாமளே நம்மளுக்கு தெரிஞ்ச திறமையை, நம்மளுக்கு இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய திறமையை பயன்படுத்தி நம்ம ஒரு சொந்தமாக ஒரு தொழில் நாம் ஏன் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சில பேர் நினச்சி அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, இந்த பெரியவங்கள்லாம் தங்களோட பொறுப்புகள் எல்லாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏஜில் சும்மா இல்லாமல் தங்களுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் வச்சு உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பல கேட்டகரி இருக்குது பிஸ்னஸ் ஓனாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. சில பேருக்கு சொந்தமாகவே ஏதாவது ஒன்று டார்கெட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதில் நான் சொந்தமாகவே நான் நின்று ஜெயிப்பேன், இன்னொருத்தர் வேலை செய்யாமல் சொந்தமாகவே எனக்கு இந்த பிஸ்னஸில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த பிஸ்னஸை நான் நானே ஸ்டார்ட் பண்ணி பெரிய அளவில் ஜெயிப்பேன் அப்படி சில பிள்ளைங்க மனசில் ஆசையை வளர்த்து அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. சில பேர் குடும்ப பிஸ்னஸ் காலகாலமாக உள்ளதை விட்டுறாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிஸ்னஸை தொடருவாங்க. இப்படி பல கேட்டகரி இருக்குது. நான் எதுக்கு இவ்வளோ கேட்டகரி சொன்னேன் அப்படின்னா, நம்மளுடைய தேவையை பொறுத்து தான் நம்ம செய்யக்கூடிய நம்மளோட பிஸ்னஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா கவனம் செலுத்துவோம். அந்த அளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவு மேக்சிமம் நம்மளோட உழைப்பை கொடுப்போம். நம்மளோட தேவையை பொறுத்து தான். இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு பிஸ்னஸில் வரக்கூடிய காசை வச்சு தான் குடும்பத்தை நகர்த்தணும் அப்படின்னு இருக்கும்போது அவன் எவ்வளவு ஈடுபாடோடு செயல்படுவான் யோசிச்சு பாருங்க. யாராக இருந்தாலும் பயங்கர ஈடுபாட்டோடு செயல்படுவான். அவனுக்கு அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் கிடைச்சே ஆகணும், போட்டதற்குமே லாபத்தை அவன் எடுத்தே ஆகணும் இல்லையா? அதே இப்போது ஒரு பையன் சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கான், பொறுப்பு இல்லாமல் இருக்கான். அவனுக்கு என்ன செய்கிறாங்க, குடும்பத்தில் ஒரு பிஸ்னஸை வச்சு கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது அவன் அந்த ஆர்வமாக அதை செஞ்சால் தான் உண்டு.
நம்மளுக்கு வந்து இந்த பிஸ்னஸை பண்ணி நல்ல பேர் எடுக்கணும், நம்மளும் வெற்றி ஆகணும்னு அவன் நினச்சாதான் அவன் ஃபுல் எஃபர்ட் போடுவான். இல்லைன்னு அவன் அலட்சியமாக எடுத்துக்கிட்டான் தான். ஏன்டா அவனுக்கு நீடு இல்லை, அவனோட காசில் தான் அந்த குடும்பம் ரன் ஆகணும் அப்படிங்கிற நீடு இல்லை அந்த இடத்துல. அப்போ சொல்கிறாங்கங்கிறதுக்காண்டி ஒரு பிஸ்னஸை செஞ்சான் அப்படின்னா அந்த முழு ஈடுபாடை போடுவான் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது, விளையாட்டுத்தனமாக தான் இருப்பான். இன்னொன்று வந்து யாரெல்லாம் வந்து அலட்சியமாக இருக்காங்களோ தன்னோட பிஸ்னஸில், அந்த அலட்சியம்தான் அந்த பிஸ்னஸ் வந்து நஷ்டமாகிறதுக்கு முதல் ரீசன் வந்து தான் எடுத்துக்கொண்ட வேலை வந்து என்னவாக இருந்தாலும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் சின்ன அளவில் இருந்தாலும், ஒரு பெட்டி கடையாக இருந்தாலும், பெரிய அளவில் ஒரு டெக்ஸ்டைல் அந்த மாதிரி இருந்தாலும், எதாக இருந்தாலும், அதாவது வந்து அந்த பிஸ்னஸில் அந்த அருமை தெரியல அப்படின்னு சொல்லணும். அந்த அருமை தெரியாமல் அலட்சியமாக அந்த பிஸ்னஸை பண்ணுனா அதுதான் நஷ்டத்திற்கான முதல் காரணம். என்ன அப்படின்னா, எதனால இந்த அலட்சியம் வருது அப்படின்னா, முதல் ரீசன் அந்த பிஸ்னஸுக்கு அந்த காசு போட்டு அந்த பிஸ்னஸை உண்டாக்குனது கண்டிப்பாக அவனாக இருக்க மாட்டான். அந்த காசை நம்ம உழைத்து ஒரு இடத்துல அந்த காசை போட்டு நம்ம ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த வழி வருத்தம் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இங்கே பொறுப்பு இல்லாமல் போகிறதுக்கு என்ன ரீசன் ஆகுதுன்னா, ஒரு பையனுக்கு இப்போ வாப்பா வச்சு கொடுத்துட்டாங்க ஒரு கடையை, அவன் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறான், நஷ்டம் ஆகுது. அப்படிங்கும்போது அவர் வாப்பாக்கிறக வந்து என்னப்பா சரியாக பிஸ்னஸ் பண்ணலையே நீ, இந்த மாதிரி நஷ்டத்தில் போகுது, என்னப்பா நீ கேர்லெஸ்ஸாக இருக்கேன்டா கூட அவன் பெருசாக எடுத்துப்பானா? எடுத்துக்க மாட்டான். ஏன் அப்படின்னாக்கா அந்த வாப்பாக்கு வழி வருத்தம் தெரியும். ஏன்டா அந்த காசை அவங்க எப்படி சம்பாதிச்சாங்க, அதுக்காக எவ்வளோது காலம் எவ்வளோது கஷ்டப்பட்டு அவங்க அந்த காசை சம்பாதிச்சாங்கன்னு எப்போதுமே அந்த சம்பாதித்தவர்களுக்கு தான் அதனுடைய வலி வேதனை தெரியும். ஈஸியாக கிடைச்சா யாருக்குமே அருமை தெரியாது. நான் எப்போதுமே சொல்கிறது தான், ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரிதான், ஈஸியாக கிடச்சிருச்சுன்னா ஒரு குறைவானவர்களுக்கு தான் அதனோட அருமை தெரியுது. பெரும்பாலானவர்களுக்கு அந்த அருமை தெரிவதே கிடையாது. அதே தான் உழைத்து அதுக்காக சதுர பிரயாசம் நிறைய படும்போது ₹1 இருந்தாலும் அந்த அருமை தெரியும். அதே பிள்ளைய வாப்பா இதை நீ வந்து நஷ்டமாக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வாப்பாக்கிறா வந்து, அதாவது அந்த பையனோட அப்பா வந்து, நீ இதை நஷ்டமாக்கிட்ட, ஆனால் இதை நீ வந்து இந்த நஷ்டத்தை நீ ஈடுகட்டணும், நீ வேலைக்கு போ ஒரு இடத்துக்கு, அதை கொண்டு வந்து அந்த காசை ஈடுகட்டி இதை நீ சரி பண்ணுங்கும் போது அப்பா வழி வருத்தம் தெரியும். அப்போ சம்பாதிக்கும் பொழுது அந்த எதுவுமே, அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, கடலில் போய் முத்து எடுக்கிறான் இல்லையா, அந்த முத்து வந்து ஆழத்தில் தான் கிடைக்கும். அப்போது பவளப்பாறை எடுக்கிறதா இருக்கட்டும், முத்தாக இருக்கட்டும், அதை எடுத்துட்டு வரபவர்களுக்கு தான் எவ்வளவு காலம் மூச்சடைத்தார்கள் என்பது தெரியும். வெளியில் வந்து கொண்டு வந்து காட்டுனா நம்மளாம் அடடா எவ்வளோ அழகாக இருக்குது அதை தான் பார்ப்போம். உள்ளே இறங்கிட்டு வந்தவனுக்கு தான் எவ்வளவு மூச்சு அடைச்சி, இவ்வளோ நேரம் மூச்சு அடைச்சி சிரமத்தோடு அதை எடுத்தான், எவ்வளவு ஆபத்தில் இருந்து எடுத்தாண்டு அந்த மனிதனுக்கு தான் தெரியும். யார் ஒருவருக்கும் அந்த சிரமத்தில் ஊறி வந்தாதான் அதனால கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களுடைய மதிப்பு பெருசாக தெரியும். ஸோ அப்போ அலட்சியமாக இருப்பது பிஸ்னஸ் லாஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணம். இரண்டாவது வந்து நம்மளுக்கு சூட் ஆகாத பிஸ்னஸை நம்ம பண்ணுறது, அதாவது நம்மளுக்கு எதுவும் செட் ஆகாத பிஸ்னஸ். மெயின் என்ன செட் ஆகாது அப்படின்னாக்கா, முதல்ல ஒரு தொழிலை சொந்தமாக நம்ம தொடங்க போகிறோம் அப்படின்னாக்கா அதை வந்து அந்த தொழிலை பற்றி நம்மளுக்கு முழுவதுமாக A to Zன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அதில் உள்ள நல்லது கெட்டது எல்லாமே நம்மளுக்கு தெரிந்திருக்கணும். அடுத்தவர் சொல்ல காதில் கேட்டிருந்திருக்கக்கூடாது, அது அனுபவத்தால் தெரிந்திருக்கணும். காதில் இன்னொருத்தர் சொல்லும் போது அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரீச் ஆகும், பாதி விஷயத்தை எடுத்துப்போம். அதாவது எப்போதுமே நம்மளுக்கு தேவையான விஷயத்தை நிறைய நம்ம எடுத்துப்போம். சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து எரிச்சல் தர மாதிரி இருக்கும். என்ன இவங்க பயன்படுத்துகிற மாதிரிலாம் சொல்கிறாங்க, இதில் இப்படியெல்லாம் நஷ்டம் வருமா, அப்படி கூட சில நேரம் தோணும். அதனால் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அது வந்து மனிதர்களுடைய ஒரு குணாதிசயம். அப்படி இருக்கும்போது சில பேர் தான் இதில் உள்ள ரிஸ்க்கும் இப்படி இருக்குதா, எல்லாம் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் தான் அதில் உள்ள ரிஸ்க்கை பற்றி சொல்லும் போது நல்லாவே கவனிப்பாங்க. அலட்சியமாக இருக்கிறவங்க ரிஸ்க்கை பார்க்க மாட்டாங்க, அதில் உள்ள நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு பிஸ்னஸ் நீ செய்ய போகிற அப்படின்னா அதில் கம்ப்ளீட்டாக அதை பற்றி நீ தெரிஞ்சிருக்கணும், அதில் உனக்கு முன் அனுபவம் இருக்கணும் இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப 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 முக்கியம். இப்போ நீ ஒரு டெக்ஸ்டைல் கடை வைக்க போகிற,
உனக்கு ஒரு துணி கடை வைக்க போற அப்படின்னாக்கா நீ வந்து இதற்கு முன்னாடி அந்த துணி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த பிசினஸ்ல கொஞ்ச காலமாச்சும் யாரோடையாவது இருந்து பயணப்பட்டிருக்க வேண்டும். அதாவது வேலை செஞ்சாவது இருக்கணும். இல்ல அது ஒரு குடும்ப தொழிலா இருந்தா அதுல உள்ள நல்லது கெட்டதை நீ வந்து தெரிந்திருக்கணும். எங்கே வாங்குறாங்க துணிகள் வாங்குறாங்க, எப்படி தேர்ந்தெடுப்பது, எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு வருவாங்க, அதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து லாபத்தை கொண்டு வருதுங்கிறது எல்லாத்துலேயும் அந்த நம்ம வந்து அதில் ஒன்றில் ஊறி திளைத்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு திறன் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது அனுபவம் ரொம்ப முக்கியம். எது ஒன்றுக்கும் அனுபவம் இல்லாத தொழில், சில தொழில் வந்து ஏதோ ஒன்று ஆரம்பத்தில் கொஞ்சம் டவுன் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுக்கிற தொழிலையே நீங்கள் அனுபவம் அடைஞ்சு தோல்வி அடைஞ்சு அதற்கப்புறம் நீங்கள் வந்து வெற்றி பெறுவீங்க. அதுக்கு காலம் ஆகும். அப்போ ஒரு இடத்துல வேலை பண்ணி புரிஞ்சுட்டு அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும் போது உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே சக்ஸஸாக பிஸ்னஸ் போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது, நிறைய இருக்குது. அனுபவம் இல்லாத ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, திடீர்னு வந்து காது வழியாக ஒரு செய்தி வருது, இப்படி ஒரு பிஸ்னஸ் புதுசாக வந்திருக்கு, இது அந்த ஊரில் வந்து ரொம்ப கொடி கட்டி பறக்குது, இந்த ஊரில் இந்த இடத்துல நிறைய ஒருத்தவன் லட்சாதிபதி ஆகிட்டான், ஒருத்தவன் கோடீஸ்வரன் ஆகிட்டான், அந்த பிஸ்னஸ் நீ எடுத்து பண்ணிட்டு இது அப்போது என்ன பிஸ்னஸ் அதுன்னு விவரத்தை அவர்கிட்டயே இவர் கேட்டு தெரிஞ்சு புதுசாக ஒரு செட்டப் பண்ணி ஏதோ ஒரு பிஸ்னஸ், அனுபவம் இல்லாத பிஸ்னஸை வைப்பார். அது அந்த இடத்துல ஓடினா தான் உண்டு. அதில் உள்ள நல்லது கெட்டது தெரியாமல் நம்ம என்ன செய்கிறது, அதை துவங்கவே கூடாது. இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, ரிஸ்க், பெரிய அளவு ரிஸ்க் எடுத்து எந்த பிஸ்னஸும் பண்ணாதீங்க. பெரிய அளவு ரிஸ்க் அப்படின்னா நிறைய இருக்குது. இந்த சினிமாக்கள்லாம் பெரிய வீரவசனமாக சொல்லுவாங்க, அதாவது ஹீரோஸ் சில நேரத்தில் இந்த ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படின்ட்டு. ரஸ்க்கு சாப்பிட்டு எத்தனையோ பேருக்கு ஹார்டான ரஸ்க்கு சாப்பிட்டு பல்லு உடஞ்சிருக்குது. அந்த மாதிரி இதெல்லாம் ஞாபகத்தில், இந்த ரிஸ்க்குங்கிறதெல்லாம் வந்து சினிமாவில் வசனங்கள் பேசுவதற்கு தான் செட் ஆகுமே தவிர்த்து வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்க யாருமே நினைக்காதீங்க. எப்போதுமே ஒரு லைஃப் வந்து ஸ்மூத்தாக நாமளே பிரச்சனைகளே நமக்கு தேடிக்கொள்ளக்கூடாது. அது என்ன அப்படின்னாக்கா, இப்போ ஒரு வியாபாரம் தொடங்க போகிறீங்க. வியாபாரம் அப்படின்னா பணம் இல்லாமல் இல்லை. முதல் விஷயம் பணம். அந்த வியாபாரத்தை தொடங்குவதற்கான பணம் நம்மக்கிட்ட இருக்கா, அதை முதல்ல பார்க்கணும். அந்த சோர்ஸ் இல்லைண்டா தயவு செஞ்சு ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சு அந்த பணத்தை சம்பாதிச்சு நீங்கள் சொந்தமாக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை என்றால் தயவு செய்து இன்னொரு இடத்துல போய் எவ்வளோ சிரமம் இருந்தாலும் சரி கொஞ்ச நாள் கால கடத்தி அந்த ஒரு பணத்தை சேர்த்து நீங்கள் தொடங்குற வரைக்கும், ஸ்டார்ட் அப் அந்த காஸ்ட் உங்கள் கையில் வர வரைக்கும் இன்னொரு இடத்துல ஒரு வேலையாளாகவே இருந்து வேலை செய்து உங்கள் பணத்தில் உங்கள் வியாபாரத்தை தொடங்குங்கள். இப்போது உங்ககிட்ட பணம் போதுமானது இல்லை அப்படின்னா என்ன செய்வீங்க, கடன் வாங்குவீங்க. யார் வந்து கடன் கொடுத்தாலும் சில பேர் வந்து கடன் கொடுப்பாங்க. அந்த கடனை நம்ம அடைக்கிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதையும் நம்ம வந்து அடைக்கலைன்னா மனம் வருத்தம் வந்துடும், அதனால பல பிரச்சனைகள் வரும். இன்னும் சிலது அதை விட பெருசு என்ன தெரியுமா, வட்டிக்கு கொடுக்குறாங்க காசு. அதை வாங்கி சில பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் பெரிய அளவு. நீங்கள் 1,00,000 ரூபாய் பணத்தை வட்டிக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதை மாதம் நீங்கள் வட்டியை கட்டிக்கிட்டே இருக்கும்போது உங்களால் பெரும்பாலானவர்களுக்கு அசல் அடைக்க சாதாரணமான காரியம் கிடையாது. அசலை மிஞ்சிரும் வட்டி. இதனால் நம்ம நியூஸ்லேயே பார்க்குறோம் எவ்வளோ இன்சிடெண்ட் இந்த வட்டி, அதனால் எவ்வளவோ பார்த்துருப்போம் நம்ம ரியல் லைஃப்பில். ஸோ அதுதான் மிகப்பெரிய அளவு ரிஸ்க். இந்த மாதிரி வட்டிக்கு கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் செய்கிறத விட ஏன் நீங்கள் பெட்டராக ஒரு கடனாளியாக ஆகாமல் இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை செஞ்சு உங்களுக்கான பணத்தை சம்பாதித்து அதை போட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. எப்போதுமே அடுத்தவர் பணத்திலிருந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணோண்டா அது நம்மளுக்கு கொஞ்சம் அலட்சியமாக தான் தெரியும். நம்ம சம்பாத்தியத்தில் நம்ம உழைத்து ₹1 காசு எப்படி வருதுங்கிற அருமை தெரிஞ்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணும் போது எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம வந்து அலட்சியமாக இருக்க மாட்டோம். ₹1 100 ரூபாய் 1000 ரூபாய் ஆக்கத்தான் நம்ம முயற்சி பண்ணுவோம். ஆக இப்போ நம்ம கடன்லையோ வட்டிலையோ, அந்த வட்டி அதனால் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன், அதனால தான் அந்த வட்டியால் வரக்கூடிய கஷ்டங்கள் ரொம்ப பயங்கரமானதாக இருக்கும். பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த கஷ்டத்தில் மனிதர்களே நீங்கள் மாட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லி தான் அல்லாஹ் அந்த வட்டியை தடை செய்து இருக்கிறான். பரக்கத்து இருக்காது. பரக்கத்துனா என்ன சொல்லுவோம், அபிவிருத்தி.
அபிவிருத்தியே இருக்காது. இருக்கிற காசெல்லாம் அதுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ அந்த கடன், வட்டி வாங்குறது, இல்லை சும்மா கடன் கொடுக்கறது, இல்லை சொந்த பந்தங்கள்கிட்ட வாங்கி செய்கிறது, அதெல்லாம் இல்லாமல் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய உழைப்பில் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க. அது வரைக்கும் தயவு செஞ்சு ஒரு இடத்துல வேலை செய்வது உங்களுக்கு சிறந்தது. இப்போது அடுத்தவர் பணத்தில் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க சில பேர். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த அலட்சியம் வந்து வந்துடும். அந்த அலட்சியம் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு வந்து லாஸ் ஆகுறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காரணம். இரண்டாவது வந்து கடன் வாங்கி அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த கடன் வந்து அந்த பிஸ்னஸ் எந்த அளவுக்கு நடக்குதோ அதுலேருந்து வரக்கூடிய அந்த ப்ராஃபிட்டு எல்லாமே வந்து கடனுக்காக போய்கிட்டு இருக்கும்போது எங்கேருந்து நீங்கள் முன்னேறுவீங்க, எப்படி உங்கள் பிஸ்னஸை உங்களால் டெவலப் பண்ண முடியும்? அதுவும் முடியாது. அதை விட பயங்கரமானது வட்டியுடன் சேர்ந்த கடன். அப்போது சுத்தமாக அழிச்சிடும். அது ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும். அது வேண்டாம் நம்மளுக்கு ஹராம். அடுத்தது வந்து எதனால் வந்து நம்மளுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகுது அப்படின்னாக்கா, இன்னொன்று சொன்னேன்னா, நம்மளுக்கு தெரியாததை செய்கிறது. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த செஞ்சோம் அப்படின்னாக்கா அதில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். முன் அனுபவத்துடன் செஞ்சோம் அப்படின்னாக்கா மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். தெரியாத ஒரு விஷயத்த நம்ம செஞ்சோம், அடுத்த ஒரு பேச்சை கேட்டுன்னா அதில் வெற்றி கிடைக்கிறது எனக்கு வந்து பெரும்பாலானவர்களுக்கு தோல்விகள் தான் கிடைச்சிருக்குது. அப்போது இன்னொன்று வந்து என்ன அப்படின்னாக்கா, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, நம்ம சரியான ஒரு ப்ராப்பரான பிளானிங் இல்லாமல் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது. ப்ராப்பரான பிளானிங் தான் என்னென்ன இருக்கணும் தெரியுமா? ஒன்றுமே வேணாம். ஒரு சின்னதாக ஒரு மளிகை கடை ஆரம்பிக்க போகிறீங்க. அதை நீங்கள் எந்த இடத்துல ஆரம்பிக்க போகிறீங்கிற ஐடியா உங்களுக்கு இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிறீங்களா, இல்லை சிட்டியில் இருக்கிறீங்களா, இல்லை ஒரு டவுனில் இருக்கிறீங்களா, எந்த பகுதியை உங்களுக்கான இடமா நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கடை எந்த இடத்துல பிடிச்சிருக்கீங்க, அங்கே மக்களுடைய போக்குவரத்து எந்த அளவில் இருக்குது, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து உங்களோட காம்படிட்டர்ஸ் இருக்காங்களா? ரொம்ப முக்கியம். காம்படிட்டர்ஸ் அப்படின்னா, நீங்கள் ஒரு காய்கறி கடையோ மளிகை கடையோ நீங்கள் அன்றாட தேவைக்குள்ள கடை ஏதோ வைக்க போகிறீங்க அப்படின்னா, அதே தெருவில் பார்த்தீங்கன்னா அதே கடைகள்லாம் நிறையா இருக்கும். அதையே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த கன்சியூமர் வாங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையா, அப்போ வந்து அவர்கள் வந்து பிரிவாங்க. சில பேர் வந்து ஒரே கடையிலே காலம் முழுக்க வாங்கிட்டு இருப்பாங்க, அவங்க மாற மாட்டாங்க, அங்கேயே வாங்குவாங்க. அப்போ நீங்கள் புதுசாக போகும்போது சில பேர் வந்து வாங்குவாங்க, புது பழக்கங்கள் வரும். அதாவது முழுசாக நஷ்டமாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பெரிய அளவில் வந்து இருக்கிறதையே ஒரு இடத்துல ஒரு மளிகை கடை இருக்குது, அது 1 2 3 அதையே ஒரு தெரு ஃபுல்லாக மளிகை கடைண்டா இங்கே கொஞ்சம் பேர் போவாங்க, அங்கே கொஞ்சம் பேர் போவாங்க. ஸோ ஓகே, ஸ்மூத்தாக ரன் ஆகலாம். ஆனால் பெரிய அளவில் காம்படிஷன் இருக்கும்போது அந்த காம்படிஷனோட நீங்கள் முட்டி மோத தயாராக இருக்கணும். என்ன அப்படின்னா, அவங்களோட பெட்டராக நீங்கள் வந்து சர்வீஸ் கொடுக்கணும். அப்புறம் வந்து அந்த பொருட்களை ஒருத்தர் இவ்வளோ ப்ரைஸ்க்கு விற்கிறாரா, அதை விட உங்ககிட்ட கொஞ்சம் ₹1 ₹2 குறைஞ்சிச்சு ரீசனபிளாக இருந்துச்சுன்னா மக்கள் வந்து வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதிகம் பிளான் பண்ணி, காம்படிட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னா அதிகமாக நீங்கள் அலசி ஆராயணும். என்ன மாதிரி காம்படிட்டர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க, எந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிற ப்ராடக்டையே அவனும் வச்சு விற்கிறான், அவன் என்ன வந்து கவர்ச்சிகரமான, இப்போ ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பு இல்லை இந்த பேகு இந்த ரெயின் கோட் இப்படிலாம் விற்கிறாங்க, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க என்ன ப்ரைஸ் வச்சுருக்காங்க, அதை விட நான் கொஞ்சம் எனக்கு லாபகரமாக இருக்கணும் அப்படின்னாக்கா நான் அதை விட கொஞ்சம் கம்மியாக விலை வச்சா என்கிட்டயும் அந்த ப்ராடக்டை வந்து வாங்குவாங்க. ஆனால் நான் அப்படி வைக்கக்கூடிய விலை எனக்கு வந்து கட்டுப்படி ஆகுதா? ஏன்டா நம்ம வந்து கடைக்கு வந்து ரெண்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஈபி கிடைக்கதில்லை, ஈபி அதிகம், அதையும் கொடுக்கணும். அப்போது அது போக எனக்கு வியாபாரமாகி எனக்கு பணம் வரணும், இதெல்லாம் கட்டுப்படி ஆகுமா அப்படிங்கிறத ஒரு கால்குலேஷன் மெயினாக போட்டு பார்க்கணும். சில பேர்கிட்ட பணம் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க அப்படின்னா பணத்தை எப்படியோ ரெடி பண்ணிடுவாங்க. அந்த பணத்தை வச்சு அப்படியே நினச்சி ஒரு கடையை பிடிப்பாங்க, இப்படி டெக்கரேஷன் பண்ணலாமா, அப்படி டெக்கரேஷன் பண்ணலாமா, உருவி அவங்க ஒரு பட்ஜெட் வச்சதுக்கு மேலே அது 2 3 ஆகிடும். அப்போது ஒரு ப்ராப்பரான பிளானிங் இல்லாமல் உருகி செலவு பண்ணாமல் ப்ராப்பராக அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ பணம் நம்ம போடுறோம், அந்த இவ்வளோ பணம் போடுறதுக்கு நம்ம பிஸ்னஸில் வந்து இவ்வளோ பணம் திரும்பி நம்மளால் எடுக்க முடியுமா? அது முடிஞ்சால் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். அப்போது ப்ராப்பரான ஒரு பிளானிங் இருக்கணும். ஸோ ப்ராப்பர் பிளானிங் இல்லை அப்படின்னாலும் நம்மளோட பிஸ்னஸ் வந்து நஷ்டமாகும். அது மாதிரி நிறைய காம்படிட்டர்ஸ் நம்மளுக்கு இருந்தாங்கன்னா அவங்களோட நம்ம போட்டி போட்டு நம்ம ப்ராடக்டை நம்ம சேல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அதிகமாக
கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம வந்து சிஸ்டமர் சர்வீஸ் கொடுக்கணும் நிறைய. அதாவது நீங்கள் வீட்டுக்கு போங்க, லிஸ்ட்டை கொடுத்துட்டு எங்கள் ஆளுங்களே வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் கடையில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ ஒரு கடையில் நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறத விட இந்த கடையில் எழுதி கொடுத்துட்டா வீட்டுக்கே வரேன் அனுப்புகிறேன்னு சொல்கிறாருப்பா, இதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டு, நம்ம தூக்கிட்டு போவோன்னா அப்படி ஒரு வியாபாரம் நடக்கும். ஸோ அப்போ அந்த மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சு இருக்கணும். நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும் போது நீங்கள் நிறையவே உங்களோட புத்தியை செலவிடணும். அதுக்கு அடுத்தது அப்படின்னாக்கா, நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் யார், அவங்க எந்த மாதிரி வசதிகளை விரும்புகிறாங்க, நீங்கள் வச்சுருக்கக்கூடிய கடை அவங்களுக்கு பயனுள்ளது, அவங்க வந்து வாங்குற மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்களா? இங்கே வந்து பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை ஒரு எளிமையாக நடத்துகிற மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக அங்கே வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது கவர்ச்சிகரமாக பார்க்க அழகாக இருந்தால் கூட ஒரு சின்ன கடை பக்கத்துலேயே இருக்கும், அவர் 5 ரூபா 10 ரூபா கம்மி பண்ணி பொருளுக்கு கொடுப்பாரு. அந்த பெரிய கடையில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அவன் இருக்கிற எம்ஆர்பி என்ன, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ், அதிகப்படியாக இந்த அளவுக்கு விற்கலாம், இதுக்கு மேலே நீ காசு வைக்கக்கூடாது. அப்படிங்கும்போது அவன் அந்த அதிகப்படியாக மேக்ஸிமம் ரேட்டை தான் அவன் வந்து என்ன பண்ணுவான், அந்த வைப்பான் அந்த ப்ராடக்ட்டுக்கு. அதே ப்ராடக்டை 10 ரூபா கம்மியாக கீழே உள்ள கடையில் கொடுப்பாரு, சின்ன பெட்டி கடையில். அப்போ மக்கள் அங்கே தான் போவாங்க. இந்த பெரிய இடத்துக்கு யார் போவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நல்ல வசதியாக இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ஷாப்பிங் போகிறதையே ஒரு பிளான் பண்ணி ஒரு பொழுதுபோக்காக போயிட்டு வரதுக்கு கார் எடுத்துகிட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ளார ட்ராலி தள்ளிட்டு அழகாக போய் அந்த அப்படி இப்படியே பொருட்களை எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்படியே வந்து பில் போட்டுட்டு வாங்கிட்டு இருக்கிற ரேட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க காசை யோசிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யார், நம்மளோட கன்சியூமர்ஸ் யார், நம்மளோட வாடிக்கையாளர்கள் யார், அவங்க வந்து நம்மளுக்கு வந்து வாங்குற மாதிரி பெரிய மக்கள் இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல சின்ன பெட்டி கடைகள் வச்சாலும் அவங்க பெரிய கடையை தேடி போவாங்க. சின்ன எளிமையான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல பெரிய கடைகளை வைத்தால் கூட அங்கே மக்கள் வரமாட்டாங்க. அவர்கள் சின்ன கடைகளை கொஞ்சம் காசு ரிடியூஸ் ஆகும், அங்கே தேடி போவாங்க. அப்போது மக்களை பொறுத்தே இடத்தை பொறுத்தே உங்களுடைய பிஸ்னஸ் இருக்க வேண்டும். இன்னொன்று வந்து பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் இல்லை, பெரிய பெரிய அந்த ஃபர்னிச்சர் ஷோரூம்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா பெரிய பெரிய ஃபர்னிச்சர் ஷோரூம் அந்த மாதிரி இருக்கிறது, அப்படிலாம் பெரிய கடைகள் அப்படிலாம் பார்த்தா அந்த சாதாரண சின்ன ஏரியாவில் கொண்டு போய் வச்சா அது ஓடாது. அது கொஞ்சம் மெயினான பிளேஸில் வைக்கணும். அப்போது நம்மளுக்கு என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நம்ம அதில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகும்போதே ஒரு பிஸ்னஸ் வச்சாச்சு அப்படின்னு உக்காந்துடக்கூடாது. வச்சோம் அப்படின்னா அதில் சக்ஸஸ் வந்தே ஆகணும். அதுக்கு நம்ம போராடணும். அதுக்கு மெயினாக பார்க்குறது நம்ம வைக்கக்கூடிய சூஸ் பண்ண பிஸ்னஸ் சரிதானா, நம்ம கன்சியூமராக யாரை தேர்ந்தெடுத்துக்கிறோம் மக்களை, அந்த மக்களுக்கு தேவையுள்ள பொருள்களை தான் நம்ம கொடுக்குறோமா, நம்ம பிளானிங் சரியானதாக இருக்கா, திரும்ப திரும்ப ரிசர்ச் பண்ணி நல்லா பிளான் பண்ணி ஒரு பிஸ்னஸில் இறங்குங்க. எப்போதுமே வெற்றியை எதிர்பார்த்து பிஸ்னஸ் பண்ணுங்கள். பிஸ்னஸ் வச்சாச்சு ஒன்று பார்க்கலாம், இன்ஷால்லா பார்க்கலாம், ஓடுதா பார்க்கலாம், தயவு செஞ்சு அப்படியே செய்ய வேணாம். உங்களோட முழு புத்திசாலித்தனத்தை எல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த புத்திசாலித்தனம் முழு உழைப்பை அதில் போடுங்க, உங்களுக்கு பரக்கத் வரும். ஏண்டா நம்ம உள்ளமே வந்து ஏனோ தானோ அப்படி இருக்கக்கூடாது. ப்ராஃபிட் வர வைப்பேன், அதுக்காக நான் எல்லா எஃபர்ட்டையும் போடுவேன் அப்படின்னு சொல்லி முழு உழைப்பையும் அதில் செலுத்துங்க. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன் வந்து ரொம்ப கரெக்டானதாக இருக்கும். ஸோ அப்போ வந்து தேவைகள் அந்த மக்கள், நீங்கள் ஒரு கடை சூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் சூஸ் பண்ணிக்கிறீங்க, ஆனால் அந்த மக்களுக்கு அந்த தேவை இல்லை அப்படிங்கும் போது அந்த மாதிரியான காரணத்தில் என்ன செய்யும், உங்கள் பிஸ்னஸ் வந்து நஷ்டம் ஆகிடும். சின்ன சின்ன மக்கள் வைக்கக்கூடிய இடத்துல பெரிய செல்ஃபோன் ஷோரூம் அந்த மாதிரிலாம் கொண்டு போய் வச்சா அந்த மக்கள் டெய்லியும் வந்து வாங்குவாங்களா, டெய்லியும் வியாபாரம் நடக்குமா, நடக்காது. இது வந்து ராங் டெசிஷன். மெயினான இடத்துல செல்ஃபோன் ஷோரூம்ஸ் இதெல்லாம் ஆரம்பிக்கணும். ஸோ சின்ன மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல சின்ன பகுதிகள் வியாபாரம் ஆரம்பிக்கணும். ஸோ எங்கே என்ன செய்ய போகிறோங்கிற தெளிவு நம்மளுக்கு வேண்டும். அது இல்லைன்றாலும் பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிடும். டப்புன்னு யாரோ சொல்கிறாங்க ஏதோ ஒரு ஐடியான்னு சொல்லி அந்த பிஸ்னஸை டக்குன்னு கையில் எடுத்துகிட்டு எங்கேயும் போய் இறங்கிடக்கூடாது, மாட்டிக்கக்கூடாது. இது ஒரு காரணம். அடுத்தது வந்து எல்லாமே சரியாக தான் இருக்குது, எல்லாமே கரெக்டாக பண்ணியாச்சு. அடுத்தது வந்து உங்களோட உழைப்பு இருக்குது அந்த இடத்துல. இப்போ நீங்கள் காலையில் பஞ்சுவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா விஷயத்துக்கும் பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். அதாவது
இப்போ ஒரு மக்கள் இருக்காங்க, அவங்க காலையில் அதிகாலையிலே வந்து உங்களோட பிஸ்னஸ் ஒரு சின்ன கடையாக இருக்கட்டும் பெரிய கடையாக இருக்கட்டும், அவங்க வந்து காலையிலேயே வெதிகாலையிலே வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பழக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா தினமும் அந்த நேரத்துக்கு சரியாக வருவாங்க. அப்போது உங்கள் கடை மூடி இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்கள் கஸ்டமர் வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அப்போ வேறு இடத்துக்கு போகும்போது அந்த நபர் ரொம்ப கரெக்டான டைமிங்கில் பஞ்சுவலாக கடன் ஓப்பன் பண்ணியிருந்தாருன்னா என்ன செய்வாங்க, ரூட்டை மாற்றிடுவாங்க. இந்த கடை சம்டைம்ஸ் பூட்டி இருக்குது, வேஸ்ட்டாக நம்ம நடக்கணும், நேரடியாக இந்த கடைக்கு போயிடலாம், இவர் எப்போதுமே கரெக்டான டயத்துக்கு வெள்ளனே கடை திறந்துருவார், கஸ்டமர்ஸ் போயிடுறாங்களா, முடிஞ்சு போச்சு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டால் காலையில் கரெக்டான டயத்துக்கு வெள்ளனே போய் அந்த கடையை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் உட்காந்துருங்க. கஸ்டமர்ஸை முடிஞ்ச அளவு வந்து அவங்களுக்கு நிறைய சர்வீஸ் கொடுத்து உங்களை விட்டு போகாமல் பார்த்துக்கணும். அலட்சியமாக சில பேர் இருப்பாங்க, பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செலவு பண்ணி எல்லாம் பண்ணிக்கின்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் நல்லா தூங்கிட்டு லேட்டாக போய் கடனை ஓப்பன் பண்ணுறது. ஆரம்பத்தில் உள்ள அந்த சுறுசுறுப்பு அதெல்லாம் போய் சோம்பேறித்தனமாக போய் லேட்டாக போய் கடையை ஓப்பன் பண்ணுறது. அப்போது அந்த டைமுக்கு வந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் இல்லாமல் போயிடுவாங்க, மாறிடுவாங்க. இது வந்து சரியாக பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது, ஒரு கரெக்டான பஞ்சுவலாக இல்லாமல் இருக்கிறது டைமிங்கில். இதுவுமே வந்து பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுக்காது. அடுத்தது வந்து அந்த காஸ்ட்டை கணக்கு பண்ணாமல் வைக்கிறது. நம்மளால் ஒரு கடை பிடிச்சி ஒரு பிஸ்னஸ் வைக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளால் இந்த வியாபாரத்துக்கு முதல் இவ்வளவு போடணும், இவ்வளவு குட்ஸ் நம்ம எடுக்கணும், இவ்வளோ ப்ராடக்ட் எடுக்கணும், அதுக்கு இவ்வளோ 1000 செலவாகும். அடுத்தது மாதம் மாதம் நம்மளால் ரெண்ட்டு கொடுக்க முடியுமா அதை பார்க்கணும். அடுத்தது வந்து எலக்ட்ரிக் பில், இதெல்லாம் அந்த கடைக்கு என்னென்ன தேவையோ அதை ஒரு நோட்டில் போட்டு மெயின்டைன் பண்ணி நம்மளால் இன்கேஸ் வந்து பெரிய நம்ம எப்போதுமே வந்து தொடங்கும் போது இது இந்த கடையில் ஒரு நாளைக்கு இவ்வளோது வியாபாரம் நடந்தால் நம்மளுக்கு இத்தனை 1000 எடுத்துடலாம், அப்போ நம்மளுக்கு ரெண்ட் இபி போக இவ்வளோ பணம் கத்தியாக கையில் கிடைக்கும். நோ, அந்த கற்பனைக்கு போகாதீங்க. ஸோ அதெல்லாம் அந்த ஸ்டெப்ஸு வரும், அந்த பறக்கத்து வரும். அதுக்கெல்லாம் சில காலம், உடனே சில பேருக்கு தான் வரும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அந்த லேட் ஆகக்கூடிய அந்த காலத்தில் பிஸ்னஸ் சரியாக பிடிக்காத காலத்தில் உங்களால் அந்த ரெண்ட்டை கொடுக்க முடியுமா கடைக்கு? எத்தனையோ பேர் பாவம் நான் பார்த்துருக்கிறேன், பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி சிரமத்தோட கரெக்டாக அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் நடக்காமல் அவங்க வேஸ்ட்டாக அந்த ரெண்ட்டு இபியும் கட்டி கொஞ்ச நாள் கடையை வச்சு பார்த்துட்டு கையில் கொஞ்சம் நெஞ்சும் தோது பண்ணி இந்த கடையை ஆரம்பிக்கலாம் நாங்கள் ஆரம்பித்து கையில் சேமித்து வச்சுருந்த காசும் போயிடுச்சு, கடனை வேற வாங்கிட்டோம் அது போயிடுச்சுன்னு சொல்லி இப்போ நாங்கள் கடனை அடைச்சிட்டு குழந்தைக்கிறோம், இருந்ததும் போச்சு அப்படிங்கிற மாதிரி புலம்புனவங்க எத்தனையோ பேர். முதல்ல உங்களால் ஒரு சில மாதத்துக்கு நஷ்டமே வந்தாலும் நம்மளால் வந்து கோப்பப் பண்ண முடியுமா, ட்ராவல் பண்ண முடியுமா, நம்மளால் இந்த பிஸ்னஸை வந்து நஷ்டமே போனாலும் ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஏண்டா சில மாதங்கள் பிடிச்சு எதுவுமே பிடித்துக்கொள்ளும். அது நீங்கள் போடுற எஃபார்ட்டும் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய உங்களோட புத்திசாலித்தனத்துலேயும் நீங்கள் நல்ல விதமாக மனுஷங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுலையும் நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்டை நீங்கள் டெலிவரி கொடுக்குறதும் மக்களோட தேவை அறிஞ்சு அந்த கடையை வைக்கிறது சரியான இடத்துல இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போது மெயினாக பாருங்கள் உங்களால் முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இருக்கிற காசையும் போட்டு நஷ்டமாகி கடனாளி ஆகி உட்காரக்கூடாது. அடுத்தது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் சரியாக செஞ்சுட்டு அவசரப்பட்டு என்ன பண்ணுவாங்க, ஆளுங்களை வச்சுருவாங்க. அந்த ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும், அதையும் கால்குலேட் பண்ணுங்கள். நீங்கள் ஆளை வைக்கிறீங்களா, ஆளை வைக்காமல் உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியுதா அதை பார்க்கணும். அவங்களுக்குள்ள சேலரியை கொஞ்ச நாள் குறைச்சிக்கிட்டு அதுக்கு பதிலாக நம்ம உடல் உழைப்பை போட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஏர்னிங்ஸ் எடுக்கலாம், பெரிய அளவு ப்ராஃபிட் எடுக்கலாம். தேவை அதிகமாக கடை வந்து டெவலப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஆட்களை போடலாம். ஸோ அப்போது அதாவது காசு பணம் எவ்வளவு நம்மக்கிட்டேருந்து போகுது அப்படிங்கிற ஒரு கணக்கு நம்மளுக்கு தெரியணும். அது தெரியாமல் எல்லாத்தையும் தாம் தூம் இழுத்து போட்டால் அதுவும் லாஸுக்கு மிகப்பெரிய காரணம். அடுத்தது கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு எல்லாத்தையும் கடையை வந்து ஒரு பிஸ்னஸ், நான் கடைன்னு சொல்கிறேன், பொதுவாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எனி பிஸ்னஸ் கேன் பி எனி பிஸ்னஸ், எதா இருந்தாலும் சரி தான். எல்லாத்தையும் ஒரு நிர்வாகத்தை வந்து நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணிவிட்டு அந்த நிர்வாகத்தை வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே ஊர் சுற்றிட்டு காலையில் லேட்டாக வந்துக்கிட்டு அப்படி இருந்தீங்க அப்படின்னாக்கா இன்னொருத்தர் வந்து நீங்கள் வேலைக்கு வச்சிருக்கிற ஆள் ரொம்பவும் நல்ல மனிதராக இருந்தால்தான் உங்கள் பிஸ்னஸ்ஸு நல்லா நடக்கும்.
இல்லைண்டா பெருசாக வந்து நம்மளோட நிர்வாகத்தை நாமளே கேர் எடுத்து பார்க்கல அப்படிங்கும் போது நம்மளால் வச்ச ஆள் அவ்வளோ கேர் எடுத்து பார்ப்பாங்களா? அப்படி ஒரு ஆட்கள் கிடைச்சா நம்ம அதிர்ஷ்டசாலி தான். அப்போது எத்தனை வேலையாட்கள் போட்டாலும் அந்த இடத்துல முதலாளி தயவு செஞ்சு போய் உக்காந்துடணும். நீங்கள் தான் உங்களோட பிஸ்னஸை வந்து வீழ்ந்துடாமல் தூக்கி பிடிக்கணும். அதுக்கு எந்த அளவு எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். சோம்பேறித்தனமாக இல்லாமல் முதல்ல வந்து பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பித்தா, ஒரு வேலைக்கு போகிறோம் இல்லையா, இன்னொரு இடத்துல வேலை செய்யும் போது லேட்டாக போனால் அவன் கத்துவான், அது அவமானம் இல்லையா? அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ்னு வரும்போது அதை அலட்சியமாக எடுத்துக்காமல் வெள்ளனே போனாதான் நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகும். இது ஒரு இன்னொருத்தட்ட பொறுப்பை கொடுத்துட்டு அப்படியே உட்கார்றது பிஸ்னஸ் லாஸ் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். அந்த நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆட்கள் சரியான ஆட்களாக இல்லாமல் போகுவது மிகப்பெரிய காரணம். சரியான ஆளை சூஸ் பண்ணணும். நம்ம இல்லாத நேரத்தில் நம்ம கடையை ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் கவனிச்சுக்கிறாங்கடா, அந்த சூஸ் பண்ணக்கூடிய ஆள் ரொம்ப பொறுப்புள்ள ஆளாக இருக்கணும். அந்த ஆட்கள் சரியில்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு நஷ்டம் வர்றதுக்கு மிகப்பெரிய ரீசன். அடுத்தது ரீசன் என்ன அப்படின்னாக்கா, பிஸ்னஸ் ஒருவேளை நல்லாவே போயிட்டு இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, அடுத்து வந்து இப்போ என்ன பண்ணிடுவோம், இப்போ நடுத்தர பெரிய ஆட்கள் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு முதல் போடுவாங்க சில லட்சம், அதில் ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா, அதாவது லாபம் வந்துருச்சு அப்படின்னாக்கா, அவங்க அந்த லாபத்தையும் சேர்த்து இன்னொரு முதலாக கொண்டு வருவாங்க. கொஞ்சம் கடையை பெருசு பண்ணிக்கிட்டே போவாங்க, அதிகம் கூட்ஸ் எடுப்பாங்க. இப்படி தான் வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் வசதி கம்மியாக நடுத்தர குடும்பம், நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு இடையே செலவுகள் வரும், இல்லை குடும்ப செலவுகள் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும் போது அந்த கடைக்கு வியாபாரம் நடந்து வரக்கூடிய அந்த லாபத்தை செலவு பண்ணிட்டா ஓகே, அட்லீஸ்ட் இருக்கிற ஸ்டேஜ்லையாவது அந்த பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். சில நேரம் இந்த முதல் போட்ட பணமே வந்து நம்மளுக்கு என்ன பாகும் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு ப்ராடக்டை வந்து 50,000 ரூபாய்க்கு கொஞ்சம் பொருள் எடுத்திருக்கோம், நம்மளுக்கு அந்த 50,000 ரூபாய்க்கு ஒரு 75,000 80,000 சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து மொத்தம் லாபமும் முதலும் சேர்ந்து 80,000, அதாவது லாபம் 50,000, அதிலிருந்து முதல் 50,000, அதில் கிடைத்த விற்பனை செய்ததில் கிடைச்சது ஒரு 30,000 வச்சுக்கோங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. மொத்தம் லாபமும் சேர்ந்து 80,000. இப்போ நம்ம அந்த 80,000 என்ன செய்யணும், நம்மளோட லாபத்தை தனியாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம முதல்ல மறுபடியும் போட்டுடணும். அந்த ப்ராடக்டாக எடுத்தால் தான் மறுபடியும் கடையை ரன் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த பிஸ்னஸ் போண்டி ஆகிடும். இல்லை நம்மள வந்து லாபத்தையும் சேர்த்து 50,000 சேர்த்து இந்த 30 சேர்த்து 80 நம்ம ப்ராடக்ட் எடுத்தால் நம்ம கடை பெருசாகும். சில சூழ்நிலைகளில் என்ன ஆகி போயிடும் அப்படின்னா, நம்ம வரவும், அதாவது நம்மளுக்கு வந்த அந்த ப்ராஃபிட்டும் நம்ம போட்ட முதல் காசும் எல்லாம் சேர்ந்து குடும்ப செலவு ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே பிஸ்னஸ் லாஸ் ஆகும். ஆக நம்ம வந்து இவ்வளோ விஷயத்தை வந்து கன்சிடர் பண்ணி யோசிச்சு தான் சொந்தமாக ஒன்றில் இறங்கணும். இல்லை என்றால் நம்ம வேலை செய்வது நம்மளுக்கு சிறந்தது. ஒரு இடத்துல போய் நம்மளுக்கு அந்த அளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம காசை சேர்த்து கொள்வது சிறந்தது. அது வரைக்கும் வேறு இடத்துல வேலை செய்வது சிறந்தது. ஸோ நஷ்டமாகிறதுக்கு இடையில கடையிலேருந்து இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து நம்ம குடும்ப செலவுகள் பண்ணி கொண்டு இருந்தாலும் கூட அந்த கொடை வந்து அந்த பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு பெரும்பாலான நேரங்களில் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸ்மூத்தாக ரன் ஆகணும்டா அட்லீஸ்ட் லாபத்தை எடுத்து நம்ம கடை வீட்டை ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு தானே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறோம். ஸோ அதுலேருந்து வர லாபத்தில் நம்ம செலவழிச்சோம்னா ஓகே, இருக்கிற மாதிரியாவது பிஸ்னஸ் போகும். இங்கே முதல் காசும் சேர்ந்து செலவாயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும் இல்லையா? அதை தான் சொல்கிறேன், இதுவும் நஷ்டத்துக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிடுது. அடுத்தது திரும்பவும் சொல்கிறது, பெரிய அளவு ரிஸ்க் எடுக்காதீங்க. எதுக்கும் நம்மளால முடிஞ்சதை தான் செய்யணும். எப்போதுமே நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஒன்றை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம அதிக பொறுப்புடன் நம்ம செயல்படும். இப்போது பெரும்பாலும் அந்த கடன் வட்டி இல்லாமல் பிஸ்னஸ் செஞ்சால் அதில் ஒரு பறக்கத்து தான். ஏண்டா அதுக்கு காசு போகாது, வெளியில் நெருக்கடியான சூழ்நிலைகளில் மாட்டிக்கொள்ள மாட்டீங்க. ஸோ என்ன பண்ணும், முழு கவனத்தோட ப்ராப்பர் பிளானிங்காக இருக்கணும். அடுத்தவங்க கிட்ட பொறுப்பை டக்குன்னு கொடுத்துடக்கூடாது. நம்ம பிஸ்னஸை நம்ம ரன் பண்ணணும். அடுத்தது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணணும். ஒன்றத்தையும் விடக்கூடாது, ஒரு சின்ன செலவுகளை கூட வரக்கூடாது. பணம் போட்டது எவ்வளவு, நம்மளுக்கு கிடைச்ச அதுலேருந்து நம்மளுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளவு, இல்லை லாஸ்ன்னா எவ்வளோ லாஸ் ஆகி போயிருக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும்னா அக்கௌண்ட் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகணும்.
அக்கௌண்ட்டில் 2 வகையாக மெயின்டைன் பண்ணுவது சிறந்தது. ஒரு சின்ன கடை அப்படின்னாக்கா அது ஃபிசிக்கலாகவே இருக்கும், பேப்பரில் எழுதுறது, ஒரு நோட் புக்கில் மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதே வந்து பெரிய ஷாப்ஸு, நீங்கள் ஷாப்பிங் மால், அந்த பெரிய காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி வச்சிங்கன்னா கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஸோ இப்போது அந்த கம்ப்யூட்டரில் கணக்கு வழக்கு இருக்குன்னு விடாமல் எனி டைம் எனி வைரஸ் வந்து எஃபெக்ட் ஆகும், சிஸ்டம் எல்லாம் அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போது வந்து ஃபிசிக்கலாகவும் கணக்குகளை எந்த காலத்துலேயும் மெயின்டைன் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதுவுமே எந்த டேட்டாஸும் நம்மள்ட்ட தொலைஞ்சி போகாது. அக்கௌண்ட்டு ₹1 இருந்தாலும் காசை கரெக்டாக கணக்கு பார்க்குறது நம்மளுக்கு ரொம்பவும் சிறந்தது. வரவு செலவு கணக்கில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். அப்புறம் நம்மளுக்கு நிறைய காம்படிஷன்ஸ் வரும். நீங்கள் விற்கக்கூடிய ப்ராடக்டை உங்களுக்கு பக்கத்தில் இன்னொருத்தவங்க விற்றுட்டு நிற்பான். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கவர்ச்சிகரமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுறது. 2வது வந்து அவங்க கொடுக்குறதோட நம்மளால் எந்த அளவுக்கு இன்னும் சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணோண்டா நம்ம எந்த அளவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம். இல்லை என்றைக்குமே தரமான ப்ராடக்டை கொடுத்துக்கிட்டு இருந்தால் அது சின்ன கடையாக இருந்தாலும் பெரிய கடையாக இருந்தாலும் ₹1 கூடவா இருந்தாலும் பொருள் தரமாக இருந்தால் வந்து வாங்குவாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இன்றைக்கி விலையை குறைச்சி தரமற்ற பொருள்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு யாரும் வரமாட்டாங்க. ஸோ ₹1 கூட வந்தாலும் பொருட்கள் தரமாக இருந்தால் அந்த பிஸ்னஸ் வந்து என்றைக்குமே நேர்மையாக ஒரு பிஸ்னஸ் நடந்துச்சு அப்படின்னாக்கா அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. ஏமாற்றுதல் இல்லாமல் நேர்மையாக ஒரு பிஸ்னஸ் நடந்துச்சு அப்படின்னாக்கா பொருட்களை தரமில்லாத பொருட்களுக்கு தரமான பொருட்களுடைய விலையை நீங்கள் வாங்கினீங்கன்னா அடுத்தது அவங்க வரமாட்டாங்க. அப்போ உங்களுக்கு லாஸ். ₹1 கூட வச்சாலும் கூட தரமான பொருள் நீங்கள் கொடுத்தா அவங்க வந்து வாங்குவாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்துக்கிட்டே வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். இன்னுமே எனக்கு தெரியாத எவ்வளோ விஷயங்கள் இந்த வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இன்றைக்கி லேடிஸ் கூட நல்லாவே வியாபாரம் பண்ணுறாங்க. சின்ன அளவில் வீடுகளிலே வச்சு இந்த துணிகள் விற்பது, அந்த மாதிரி நிறைய பெண்கள் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பண்ணுறாங்க. உண்மையிலேயே பாராட்டுற விஷயம். சரியாக பண்ணணும். சரியாக பண்ணால் அவர்களும் மேல்நிலைக்கு வரலாம். இன்றைக்கி ஆண்கள் வெளியில் போய் வேலை செய்கிறவங்களும் இருக்கீங்க. சொந்தமாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. சின்ன அளவில் பண்ணுறீங்க, பெரிய அளவில் பண்ணுறீங்க. எல்லா வயதினர்களும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. கவனத்தோடு இருங்க. ஆழம் தெரியாமல் தயவு செய்து யாரும் காலை விடக்கூடாது. ஆழம் தெரியாமல் நம்மளுக்கு தெரிஞ்சது தானே பழமொழியே. கேட்கும் பொழுதே யாருமே விளக்கம் கொடுத்து விடலாம். நம்ம உயரத்தை விட பல மடங்கு ஆழம் அதிகமாக இருக்குது. ஒரு மனுஷன் 6 அடி இருக்கிறான், அடியில் பள்ளம் வந்து 18 அடி 20 அடிக்கு மேலே இருக்குதுன்னா 1 அடி எடுத்து வச்சு 2வது அடி எடுத்து வச்சு உள்ளார மூழ்கி போயிடுவான். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஆழம் தெரியாமல் காலை விடாதுங்கிறது அதுதான். எந்த ஒரு செயலுக்கும் வந்து அதில் உள்ள ஆபத்து தெரியணும். ரிஸ்க்கு என்ன? ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதில் இவ்வளோ காசு போட்டால் இவ்வளோ பணம் வரும், இப்படி ஆயிடலாம், பெருசாகிடலாம். மாதம் இவ்வளோது கிடச்சிச்சின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பைக் வாங்கிடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இடம் வாங்கிடலாம், வீடு கட்டிடலாம். ஓகே, நல்லதை நினைக்கணும். பாசிட்டிவ் திங்கிங் எல்லாம் கொடுப்பான் அதுக்கான முயற்சி எடுக்கும் பொழுது. அதே சமயத்தில் அதில் உள்ள ரிஸ்க் என்ன? நஷ்டம் வந்தால் நம்மளால் ஈடு செய்ய முடியுமா? அதை பார்க்கணும். அதற்கு தான் நம்ம கை காசை கொண்டு நம்ம ஒன்று ஆரம்பித்து நம்மளுக்கு நஷ்டமே ஏற்பட்டாலும் கூட நஷ்டம் ஆயிடுச்சு அல்ஹம்துலில்லாஹ் கவலைப்படுவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் மற்றவங்களால நம்மளுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. இதே அடுத்தவங்கள்ட்ட வாங்கி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு கடனை திருப்பி கொடுக்கணும். இதில் ரொம்ப ஆபத்தானது இந்த வட்டி. எல்லாத்தையும் இருக்கிறது எல்லாத்தையும் உருவிட்டு போயிடும். பரக்கத்தே கிடையாது. அதனால தான் அல்லாஹ் அதை தடை செய்திருக்கிறான். ஆரம்பிங்க. அல்ஹம்துலில்லாஹ். யாருக்கெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணி அதன் மூலிமா பெரிய ஆளாக வளர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அதன் மூலமாக உயர்த்தலாம். ஒவ்வொரு மனுஷனும் உயர 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 அவனை சார்ந்து பல மனிதர்கள் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு ஆசைப்படணும். கொடுப்பேன் என்கிறான் இறைவன், கொடுப்பான். அப்போ ஆனால் ரொம்ப ஒரு தெளிவான சிந்தனை இருக்கணும். கரெக்டாக செய்யணும். எதையும் 1க்கு 100 தடவை இல்லை 1000 தடவை நீங்கள் வந்து யோசித்து ஆபத்து இல்லாமல் தெளிவாக சக்ஸஸ் நடக்கிற மாதிரி. சில பேருக்கு வந்து இந்த ஆசைன்னு ஒன்று இருக்கும். ஒரு இடத்துல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் என்ன பிஸ்னஸ் ஓடணும் அப்படிங்கிறத வந்து சரியான ஒரு அலசி ஆராயாமல் எது நல்லா ஓடும், எது நம்மளுக்கு காசு பணம்
அதிகமாக கொடுக்கும், நம்மளுக்கு லாபத்தை கொடுக்கும், எது நம்மளை முன்னேற்றுங்கிறது இல்லாமல் மனசுக்குள்ள சில பிஸ்னஸ் அவங்க ஆசைப்பட்டுப்பாங்க. அதை கொண்டு எங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது அங்கே உள்ள மக்களுக்கு தேவை இருக்கா, உனக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ அப்போது பிஸ்னஸையும் வரையறுக்க கற்றுக்கணும். என்ன அப்படின்னாக்கா, நம்மளுக்கு பயனளிக்கக்கூடிய, நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான காசு பணத்தை கொடுக்கக்கூடிய, நம்மளை முன்னேற்றக்கூடிய பிஸ்னஸ் அதை தேர்ந்தெடுக்கணும். சரியானதா, அது எந்த பகுதியில் நம்மளோட கன்சியூமர்ஸ் யார், அவங்க இருக்கக்கூடிய பகுதி, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிஸ்னஸ் வச்சா நல்லா ஓடும். ஃபுட் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஓடக்கூடியது. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணலாம். அடுத்தது இன்னொன்று, நம்ம ஆசைப்படக்கூடிய பிஸ்னஸ் சிலது இருக்கும். அது ஆனால் பெருவிழா சில பேருக்கு இந்த பெயிண்டிங்ஸ்லாம் நல்லா வரைஞ்சி அதை சேல் பண்ணுற ஐடியா இருக்கும். சில பேருக்கு வேறு சில எவ்வளோதான் இருக்குது விஷயங்கள், ஆசைகள் இருக்கும், அதை பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் அது பெரிய அளவில் பணங்காசு கொடுக்காது, உனக்கு எந்த விதத்துலையும் உதவி செய்யாது. அப்போ அதை என்ன செய்யலாம், சைடில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பிஸ்னஸை உங்கள் பிஸ்னஸே பண்ணிவிட்டு சைடில் மெயினாக உங்களுக்கு உழைப்பு, உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு உங்களுக்கு பறக்கத்து கொடுக்கக்கூடிய பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சைடில் வச்சு, அது உனக்கு லாபகரமாக போனாலும் சரி, இல்லைன்னா ஆசைக்கு பண்ணாலும் சரி, அதை சைடில் வச்சுக்கலாம். இன்னொன்று, ஒருத்தவன் வச்சுட்டான் ஒரு ஷாப்புங்கும் போது அதே ஷாப்பை தான் நானும் வைப்பேன், அவன் அதே கடை வச்சுக்கிறான், அதே தான் வச்சுக்கணும், அது உங்களுக்கு செட் ஆகுமா, அதையும் பார்க்கணும். நம்மளுக்கு நன்றாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நல்லா யோசித்து நீங்கள் உங்களுடைய பணத்தில் ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன விதமான ஹெல்ப் கிடைக்கிதுங்கிறத பாருங்கள். அல்லாவது என்னால் மக்கள் இடத்துல நிறைய உதவிகள் கிடைச்சா அது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் அது. ஸோ தயவு செஞ்சு ஆழம் தெரியாமல் எதுலேயும் காலை விட வேண்டாம். அதே மாதிரி எல்லாத்தையும் அல்லாஹ் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து கொடுத்து விட்டுட்டான்ங்கும் போது ஒரு மில்லி செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. யாரையும் நம்பி பொறுப்புகளை, நீங்கள் பொறுப்புகளை விடக்கூடியது நம்பிக்கையான, உங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆளாக இருக்க வேண்டும். அவர்கள்ட்ட தான் கொடுக்கலாம் வளசி. யாரையாவது வேலைக்கு வச்சுட்டு முழுசாக நீ கவனிச்சிக்கோன்னு அப்பப்போ விசிட் பண்ணிட்டு போனாலும் அது உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நல்ல விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆழம் தெரியாமல் காலை விடாதீங்க. எப்போவும் சொல்கிறதுல ரிஸ்க்கை முதல்ல பாருங்கள், எந்த அளவுக்கு ரிஸ்க் உள்ளது. பெரிய ரிஸ்க் உள்ளது பிஸ்னஸை தயவு செஞ்சு கையில் எடுக்க வேண்டாம். இருக்கிற காசையும் விட்டுட்டு நிற்க வேண்டாம் ஆபத்தில் மாட்டி. அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். முழு ஈடுபாட்டோட தேவை அறிந்து அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸில் வெற்றி பெறுங்கள். முழுவதுமாக உங்களுக்கு புத்தியை யூஸ் பண்ணுங்கள், முழுவதுமாக உங்களுடைய சக்தியையும் யூஸ் பண்ணுங்கள். பெரிய ஆளாக ஆகுங்க. நீங்கள் 10 பேருக்கு 20 பேர் அப்படியே வளர்ந்து நீங்கள் பெரிய ஆளாகி அது மூலிமா ஒரு 100 பேருக்கு கூட 1000 பேருக்கு கூட இன்றைக்கி வளர்ந்துருக்கக்கூடிய பெரிய ஆட்கள்லாம் யார்? அவங்க இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்காருண்டா சொல்ல முடியாது. அவர் தான் அந்த சின்னதுலேருந்து கோடீஸ்வரர் ஆகிட்டார்னு. அவருக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன்லேயே சின்னதுலேருந்து யாராவது வந்திருப்பாங்க. அதை பிடிச்சி இன்றைக்கி இவர் பெரிய ஆளாக வந்திருப்பார். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஒருத்தருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தோமா, 10 பேருக்கு கொடுத்தோமா, 100 பேருக்கு கொடுத்தோமா, உங்களால் பல குடும்பங்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ முயற்சி பண்ணுவோம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற நீடு இருந்துச்சுன்னா இவ்வளோ விஷயத்தையும் யோசித்து முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் யோசித்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ தான் வெற்றி கிடைக்கும். இழுத்தேன் கவுத்தேன்ட்டு எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம். என்னால் முடிஞ்ச அளவு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம், உங்களுக்கு இதை விட நிறைய அனுபவங்கள் இருக்கலாம். ஸோ உங்களோட அனுபவத்தை மற்றவங்க யாரும் ஸ்டார்ட் அப் பண்ண போகிறாங்க பிஸ்னஸ்னால் சொல்லுங்கள், அவங்களுக்கு நல்லதை சொல்லி ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அல்லாஹ் அனைவருக்கான புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்க விருப்பம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பெருசாக தான் ஆயிடுச்சு, ஏன்னா இவ்வளோ விஷயம் சொல்கிறதுக்கு இருந்தது. ஸோ அதனால் பெருசாக ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவு பாருங்கள், வாட்ச் பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஹோம்மேக்கர் நஃபிலா சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.